வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. சுமார் 250 பாயிண்ட் ப்ளஸில் எகிறிடுச்சு மார்க்கெட்டு. அதாவது மார்க்கெட்டு 24,200 தாண்டிடுச்சு. பேங்க் நிஃப்டி 57 தாண்டிடுச்சு. இன்னைக்கு ஒரு டெட் கேட் பவுன்ஸ் கொடுத்துருச்சு மார்க்கெட்டு. திரும்பி இங்கேருந்து எங்கே இறங்க போகுதுன்னு எவ்வளோ ஏறி அப்புறம் திரும்பி இறங்க போகுதுன்னு தெரியல. கோல்டு ₹60 இறங்கி 13,155, 14,351. வெள்ளி 235ங்கிறாங்க. ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்டில் 2,16,000 வந்துடுச்சு. 2,00,000 இது மேலே உங்கள் ஸ்டாக்கை யாரும் வாங்க மாட்டாங்க. ரூபா 95, 96. கச்சா எண்ணெய் தேலி 86, 87 இருக்குது. ஐடி இண்டெக்ஸை ஒரேடியாக தூக்கி 3% ஏற்றிட்டாங்க. எஃப்எம்சிஜியை 1.5% ஏற்றிட்டாங்க. மெட்டல் 1.5%, ஆட்டோ 0.8, ஃபார்மா 0.7. ட்ரேடரோட ஆளெல்லாம் ஒரே பார்ட்டி தான். இன்ஃபோசிஸ் 4% தூக்கிடுச்சு. லார்சன் அண்ட் ரோபோ 3.5% தூக்கிடுச்சு. டாடா கேபிட்டல் 3, டாடா ஸ்டீல் 2.5, டிசிஎஸ் 3, டிவிஸ் லேப் 2.1, விப்ரோ 1.9, சிப்லா 1.3, நாட்கோ 1.3, மணப்புரம் 1.3, கல்யாண் 1.1, ஐடிசி 1. கவுந்த ஸ்டாக்கில் தங்கமயில் 10% டவுன்வர்ட் ஃப்ரீஸில் இருக்குது. சிட்டி யூனியன் பேங்க் 5% டவுன். இதுதான் ஓவராலாக மார்க்கெட்டு. இன்றைக்கி கர்நாடகா பேங்க்கோட ரிசல்ட்டை எதிர்பார்ப்போம். இதுதான் ஓவராலாக இன்றைக்கி மார்க்கெட் நியூஸு. மார்க்கெட்டு குதூகலமாக இருக்குது. ஆனால் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் இன்றைக்கி காஸ்பியை போட்டு அடி அடிச்சிட்டாங்க. காஸ்பி பீக்கில் 43% இறங்கிடுச்சு. ஸ்பேஸ் எக்ஸ் ஐபிஓ ப்ரைஸ்லேருந்து கீழே 20% டவுனு. என்மீடியாவை ஓவர்டேக் பண்ணிடுச்சு ஆப்பிள் கூடிய சீக்கிரம் $5 trillion ஸ்டாக்காக மாறப்போகுது. இதெல்லாம் என்ன தெரியுதுன்னா, சிப்போட வேல்யூ குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. ஐடி பூமு தள்ளாடிட்டு இருக்கு. கோல்டு இடிஎஃப்ல அமெரிக்காலையும் சைனாலையும் கனடாலையும் பயங்கரமாக கொட்டியிருக்காங்க காசை. அமெரிக்காவில் 1.5 பில்லியன் நெட்டு, சைனாவில் 633 மில்லியன் நெட்டு. என்னென்ன சொல்கிறாங்கன்னா, இந்த லாங் டேர்ம் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக கோல்டை பார்க்குறாங்க. இந்தியாவுக்கு ஃபேவரட்டாக இருக்கிற கிறிஸ்வர்டும் அதான் வுட்டும் அதான் சொல்கிறாரு. இது லாங் டேர்ம் ஃபேவரபிள் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறாரு. இன்றைக்கி நைட்டு ஃபெட்ரல் ரிசர்வோட மீட்டிங் ஆரம்பிக்குது. தங்கமயில் ஜுவல்லரி 10% கில்லியாச்சு. ரெவன்யூ 71% ஏறி இருக்குது. பட் மார்ஜின் ப்ரெஷர் ரொம்ப படுத்துன்னு படுத்திடுச்சு. டைரெக்டாக கடையில் வாங்காமல் இந்த டிஜி கோல்டு ஸ்கீம் மூலமாக வாங்குறவங்க ஜாஸ்தி ஆகிடுச்சு. டிஜி கோல்டு ஸ்கீமு கம்பெனிக்கு நல்லா தான் இருந்தாலும் ப்ராஃபிட்டுக்கு ரொம்ப மோசம். வர பிஸ்னஸ் எல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பிஸ்னஸாக வருது. அதுலேயும் ப்ராஃபிட்டு கம்மி. ஓவராலாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு க்ரோத்து 9% தான் இருக்குது. சேம் ஸ்டோர் சேல்ஸ், அதாவது ஒரு இருக்கிற ஸ்டோருக்கே திரும்பி வர்றதும் குறைஞ்சி போயிடுச்சு. இதெல்லாம் பார்க்குறச்ச மார்க்கெட்டில் அவங்க ரீஇன்வென்ட் பண்ணணும். நிச்சயமாக பண்ணிடுவாங்க. முதல் 28 நாளில் பஜாரில் பெருசாக சேல்ஸ் இல்லைன்னு சொல்கிறாரு. இதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ₹1000 டேக்ஸ் போட்டிருக்கீங்க ஒரு கிராமுக்கு. அது என்றைக்கு வெளில வரும்னு தெரியாதுங்கிறாங்க. இது நான் சவுகார்பேட்டுக்கு ரீசெண்டாக போயிருந்தேன். அது இதே தான் அங்கேயும் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு 28 நாள் ஆஃப் தி குவார்ட்டர் முடிஞ்சிடுச்சு. ஆனால் சேல்ஸில் எங்களுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியலன்னு தங்கமயில் சொல்கிறாங்க. சவுகார்பேட்டில் நிறைய பேர் சொல்கிறாங்க. அப்போனா சேல்ஸ் நெகட்டிவ் டு ஃப்ளாட்டாக தான் இருக்கும். அதனால் இதை நம்ம பார்த்து ஆடுறது பெட்டர். அடுத்தது ரகுராம் ராஜனோட டாஸ்க் ஃபோர்ஸில் லீடாக போட்டுட்டாங்க. அப்படின்னா பெரும் தலைவருக்கு அசிஸ்டன்ட் தலைவர் மாதிரி இருப்பார், அசிஸ்டன்ட் லீடர் மாதிரி இருப்பார். அவரை என்ன சொல்கிறாங்கன்னா, யூஎஸோட பேலன்ஸ் ஷீட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதை எவ்வளோ தூரம் ஃபாஸ்ட்டாக குறைக்க முடியுமோ குறைங்கங்கிறாங்க. லிபரல் என்ன சொல்கிறாங்கன்னா, இதெல்லாம் குறைக்கவே வேண்டாங்கிறாங்க. அதனால் அவங்க ரகுராம் ராஜனை ரெஃப்ரி ஆக்கிறதுக்கு கூட்டின்னு வந்திருக்கிறாங்க. நான் சொன்ன மாதிரி ட்ரம்ப்பு கூட எப்படி படித்தவனை யூஸ் பண்ணணுன்னு பார்ப்பாரு. நம்ம ஊரில் படித்தவனை எட்டி உதைப்போம். அதான் நம்ம ஊர். இஸ்ரேலுக்கும் யூஎஸ்க்கும் கான்ஃப்ளிக்ட்டு பெருசாகிடுச்சு. இன்னும் எஸ்கலேட்டட் டீலில் பயங்கரமாக ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க எஸ்கலேஷனில். இதனால் ஆயில் சப்ளைக்கு திரும்பி பயம் வருங்கிறாங்க. அப்புறம் பேசல் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஃபோலியோ க்ரோத்து 99% போயிடுச்சு. மக்கள் ஆக்டிவ் ஃபண்டுக்கிட்ட வாங்குறாங்கங்கிறாங்க. அப்படின்னா மங்காத்தா ஆட ரெடி ஆகிட்டாங்க. மங்காத்தா ஆடினா கையிலேருந்து காசெல்லாம் போயிடும்.
எஃப்ஐஆர் பாண்ட்ஸில் 74% ட்ராப் ஆகுது. ஏன்னா இண்டெக்ஸ் அன்சர்டினிட்டி இருந்து ஆக்சசிபிள் ரூட் மூலமாக விற்கிறது தான், அந்த ஃபுல்லி ஆக்சசிபிள் ரூட் மூலமாக வாங்கிறது தான் வழி. அந்த வழியில் வாங்கிறத நிறுத்திட்டாங்க. எல்என்டி என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க எஸ்டிமேட்டை பீட் பண்ணி பயங்கர பாசிட்டிவ் க்ரோத்து காமிச்சிட்டாங்க. லார்சன் அண்ட் டியூப்ரோ வந்து 14% இயர் ஆன் இயர் ப்ராஃபிட் ஏறி இருக்குது. நெட் ப்ராஃபிட் வந்து 4123 கோடி ஏறி இருக்குது. இது வந்து இப்போ ஸ்டாக் ப்ரைஸு எகிர ஆரம்பிச்சிடுச்சு. அதுக்கப்புறமா என்ன நியூஸ்னால், டிடிகே ப்ராஃபிட்டு மோர் தென் டபுள் ஆன் டிமாண்ட் ஃபார் கிச்சன் அப்ளையன்சஸ்ஸு. கிச்சன்ஸ் அப்ளையன்சஸ்னால் சூப்பராக இருக்கிறதுனால ப்ராஃபிட் 123% ஏறி இருக்குது. இண்டக்ஷன் ஸ்டவ் சேல்ஸ் தான் மெயின். இந்தியாவில் 2 நாளைக்கு பவர் ப்ராப்ளம் போது எல்லோரும் இண்டக்ஷன் ஸ்டவ் வாங்கி தான் வந்துட்டோம். அந்த இண்டக்ஷன் ஸ்டவ் தான் அவங்கள ப்ராஃபிட்டபிள் ஆகிடுச்சு. வருண் பிரிவரேஜுங்கிற கம்பெனி வந்து 15-16% ஏறி இருக்குது. ஏன்னா ஃபாரினில் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் பிஸ்னஸ் தான் அவங்க க்ரோத்தை டெவலப் பண்ணுறதா அவங்க சொல்லியிருக்காங்க. டிசிஎஸோட பே அவுட்டு டாடா சன்ஸுக்கு குறைஞ்சிருக்கு. ஏன்னா லாஸ் ஆஃப் ரெவென்யூ இன் பிஸ்னஸ் ஆப், தட் இஸ் ஒரு சைடு மூணு சைடு தாவறதுக்கு அவங்களுக்கு டைம் ஆகுது. நியூ பிஸ்னஸ், புதுசாக வர பிஸ்னஸ் சர்ஜ் ஆகிருக்குங்கிறாங்க. ஸோ அதனால் டிசிஎஸ் தான் டாட்டாவோட லார்ஜஸ்ட் கேஷ்கோவாக இருந்தாலும் போன வாட்டிக்கு இந்த வாட்டிக்கும் டிசிஎஸில் 12% குறைஞ்சிருக்காங்க. 31,000 கோடி ப்ராஃபிட்டாக இருந்து ஃபினான்ஷியலி ஸ்டேபிளாக இருந்தாலும் ஏர் இண்டியா, டாடா டிஜிட்டல், டாடா எலக்ட்ரானிக்ஸு காசு தேவைப்படுது. இவங்களுக்கு காசு கொடுக்க போகிறாரு. டாடா கேபிட்டலோட Q1 ப்ராஃபிட் வந்து 56% ஏறி இருக்குது. ஏன்னா லோன் க்ரோத்து இன்னும் இப்போ ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஜேஎல்ஆர் இந்தியாவில் ரெக்கார்ட் சேல்ஸு. வேர்ல்டு வைடு சேல்ஸ் கம்மியாச்சுன்னு பார்த்தா இந்தியாவில் அடித்து தூக்கி செக்கும்பான்னு எடுத்துட்டாங்க இந்த எஸ்யூவி சேல்ஸை. டாடா கன்சியூமர் GLP-1 நியூட்ரிஷன் ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ணுறாங்க. GLP-1 ஹெல்த்தியாக சாப்பிட்றதுக்கு இது யூஸ் பண்ணுது. இந்த ப்ராடக்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே சமயத்தில் வந்து இப்போவே வந்து இந்த ப்ராடக்டை பற்றி ஃபுல் டிஸ்கஷன் முடிச்சிடுவாங்க. டாடா கம்யூனிகேஷன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லோரும் இங்கே டேட்டா பேஸ் திறந்து வச்சிங்கன்னா எனக்கு வந்து நான் கனெக்ஷன் கொடுத்தேன்னா எனக்கு வேர்ல்டு வைட் ப்ராட்பேண்ட் யூஸ் ஆகும். அதனால் $1 பில்லியன் ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடச்சிருக்குன்னு அவர் சொல்கிறாரு. டாடா பவர் என்ன சொல்கிறாங்க, ரூஃப் டாப் சோலார் மட்டும் 30,000 கோடிக்கு நான் கொண்டு வந்துடுவோங்கிறாரு. டாடா பவர் வந்து ஃபஸ்ட்டு ப்ரைவேட் நியூக்ளியர் ரியாக்டர் 32-33 கொண்டு வந்துருவேன்னு சொல்கிறாங்க. HUL வந்து விலைவாசி ஏறி இருக்காங்க. ஆஸ் இன்ஃப்ளேஷன் ப்ரெஷர்ஸ் மார்ஜின் டிஸ்பைட் ஸ்ட்ராங் க்ரோத்து ஸ்ட்ராங்காக இருந்தாலும் மார்ஜின் லோவாக இருக்கிறதுனால இந்த ஸ்டாக் விலையெல்லாம் குறையுன்னு கவர்மெண்ட் அவங்களுக்கு ஆர்டர் போட்டாங்க. FCNR டெபாசிட்னால மார்ஜின் ப்ரெஷர் ஏறும், ப்ராஃபிட்டபிலிட்டி குறையும், NII மார்ஜின் அடிப்படும். பேங்க்ஸ் வந்து ஸ்மால் பேங்க்ஸு பெருசாக மிட் லெவலுக்கு மேலே ஏற்றலை. லார்ஜ் கேப் பேங்க்ஸ் தான் இதை ஏற்றியிருக்காங்க. ICICI பேங்க், HDFC பேங்க், கோத்தக் மஹிந்திரா பேங்க் இன்னும் மார்ஜின் ப்ரெஷர் வரும் ஜாஸ்தி. ஆப்பிள் வந்து வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் டெக்னாலஜி கம்பெனியாக மாறப்போகுது. பிகமத்தாக 5 லட்சத்துக்கு ஆகப்போகுது. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோவை முடிஞ்சால் அவங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் வந்து செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10-12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக்கு இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள் எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.
எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அறிவிப்பு. நான் யார்ட்டையுமே பணம் வாங்குறது கிடையாது. நான் யாரையும் டைரெக்டாக கன்சல்ட் பண்ணுறது கிடையாது. என் பேரை சொல்லி நிறைய ஸ்கேம் நடக்குது. டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்னு. எனக்கு இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்லாம் சும்மா இன்ஃபர்மேஷனுக்கு மட்டும்தான். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் சேனல் நடத்துறது எஜுகேஷன் பர்பஸ். அதில் ப்ரைஸே பேச மாட்டேன். இதை வாங்கு, அதை வித்துருன்னு சொல்லவும் மாட்டேன். என் பேரை சொல்லி பண்ணுறாங்கன்னா ஏமாந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.